காத்தோடு காத்தானே நீரோட மீனானே ஓவியம் வரையும் நகமான முத்தங்கள் வாழும் மலர்ந்திருந்தோ மழை கலந்திருந்தோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவ்லேருந்து பார்த்துருவீங்க. ப்ரைவ்லேருந்து பார்த்த மாதிரியான சூப்பராக ஒரு லிரிக்கல் லவ் சாங் இப்படி வந்து நீங்கள் வந்து ப்ரைவ்லேருந்து பார்த்த மாதிரி ஒரு 3 டைப்பில் வந்து நீங்கள் வந்து எப்படி மேக் பண்ண சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ வந்து முடிஞ்ச நம்ம டீட்டில் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருக்க பெல் லைக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து முடிஞ்ச கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்க. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆளில் போட்டால் மட்டும் நான் போகிற எல்லா வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண பார்த்தா அலைன் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. ஆப் லிங்க் பார்த்தா கே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். கூட இல்லை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா நிறைய ப்ளஸ் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வந்து மேக் பண்ணிப்பேன். அதுக்கான டேரக்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து லிங்க் பண்ணி நீங்கள் வந்து புக் ஆப்ரேஷன் இம்போர்ட் பண்ணுறதா இருக்கும். என்ன ஒன்று இந்த புக் ஆப்ரேஷனை வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணுங்கள். அதை நான் பாஸ்வேர்டு வீடியோவில் வந்து சைடில் வந்து ஷோ பண்ணுறேன். வீடியோ வந்து கண்டினியூ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு புக் ஆப்ரேஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண புக் ஆப்ரேஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணினா இருங்க. கீழே இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணினா கீழே பார்த்தா ஒரு ஆடியோ லேயர் வந்துருக்கும். ஆடியோ லேயருக்கு மேலே பார்த்தா ஒரு ரவுண்ட் ஏஜென்ட் லேயர். சைடில் இருக்க எல்லா லேயருமே நான் வந்து கண்ணை வந்து ஆஃப் பண்ணிட்டுருப்பேன். லாஸ்ட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண சொல்லலாம் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் வந்து என்னென்ன எடிட் பண்ண சொல்லி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து எல்லாமே நான் செட் பண்ணுறேன். சிம்பிளாக நீங்கள் வந்து பிக்கு மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் ஒரே ஒரு பிக் மட்டும் ஆட் பண்ண போகிறீங்க. அது ரொம்ப சிம்பிள் தான். இந்த ரெண்டு ஸ்டெப் தான் நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த வீடியோ நீங்கள் வந்து எடிட் பண்ண வேண்டியது. மற்ற எல்லாமே நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் செட் பண்ணிட்டேன். சிம்பிளாக ப்ரெசென்ட் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா போடுங்க. எடிட் பண்ண போகிற பிக் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு மேலே இருக்க 3 லைன் செலக்ட் பண்ணி 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பேஷன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபில் கம்பேஷன் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டு இமேஜ் நல்லா வந்து உங்களுக்கு வந்து எங்கே வந்து ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக வந்து ஷோ ஆகணுமோ அது வந்து கரெக்டாக இந்த ஃப்ரேமுக்குள்ளே கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு இப்போ அந்த பிக்கை வந்து லாஸ்ட் வரையும் நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணால் இப்போ நான் வந்து லாஸ்ட் வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி இப்போ லாஸ்ட்டாக போய்ட்டு இப்போ அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இது மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆப்ஷன். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல இந்த லாஸ்ட் இந்த எண்டு வரையும் அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு ஃபுல்லாக பேக் வந்துட்டேன். இப்போ நீங்கள் வந்து இந்த இமேஜ் வந்து சைடில் ஒரு 3 லைன் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ அந்த கீழே வந்து ஆடியோ லேயர் இருக்குல்ல, அந்த ஆடியோ லேயருக்கு கீழே வந்து இந்த பிக் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்து வைக்க போகிறீங்க. கரெக்டாக இந்த ரவுண்ட் ரெஜெண்டுக்கு கீழே லேயரில் கரெக்டாக நீங்கள் வந்து பிக் வந்து ஸ்க்ரோல் பண்ணி கீழே தான் வச்சுருங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணால் பிக்கு வந்து ஒரு சில எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணால் எப்படி ஆட் பண்ண போகலாம். சிம்பிளாக பிக்குக்கான லேயர் கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே பார்த்தா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் சர்ச் பண்ணி இந்த ஃப்ளவர் மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கரெக்டாக பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு பிரைட்னஸ் வந்து உங்கள் இடத்த லெவல் தான். நான் வந்து பிரைட்னஸ் வந்து டிலேட்டே பண்ணிட்டேன். ஸ்டாண்டர்ட் செட்டிங் செலக்ட் பண்ணிட்டு பிரைட்னஸ் வந்து உங்கள் சாய்ஸ் தான். நான் வந்து ஒரு மைனஸில் வந்து செட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு பிரைட்னஸ் வந்து ரொம்ப இருக்குது. இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிரைட்னஸ் வந்து செட் பண்ணுங்கள். நான் வந்து -13 வந்து செட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பிக் வந்து நெக்ஸ்ட் ஒன்று எஃபெக்ட் ஆட் பண்ணோம். சிம்பிளாக ஆட் எஃபெக்ட் போயிடுங்க. போய்ட்டு மாஸ்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் இங்கே பார்த்தீங்கன்னா மாஸ்க் அண்ட் கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஒரு கேர்ள் ஃபோட்டோ ஃபேஸ் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து வெஞ்சிடல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணி அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதுக்கான 3 லைன் செலக்ட் பண்ணிங்க. இந்த இப்போ ஆட் பண்ணுக்கான 3 லைன் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ட்ரென்த்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபுல்லாக வந்து செட் பண்ணிவிடுங்க. நான் வந்து ஸ்ட்ரென்த் வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணிவிட்டேன். 1.00000 செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு சைஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து இருங்க டிக்ரீஸ் பண்ண நினைக்கிறேன். ஆமாம், டிக்ரீஸ் பண்ணுங்கள். மைனஸில் வந்து செட் பண்ணுவாங்க. மைனஸ் ஃபேஸ் வந்து நல்லா சைடில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிளாக்காக வருது. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சைடில் வந்து பிளாக் வந்து இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளாக் வந்து செட் பண்ணிங்க. ஓகே, இந்த அளவுக்கு போதும். நெக்ஸ்ட்டு இன்னும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் கூட இன்க்ரீஸ் பண்ணல. உங்கள் சாய்ஸ் தான். பிரைட்னஸ் வந்து எந்த சைடில் வந்து பிளாக் இருக்கணுமோ. நெக்ஸ்ட் இப்போ அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் ஒரு லேயர் இருக்குது. அது வந்து உங்கள் சாய்ஸ் தான். பிளெண்டிங் வந்து எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துங்க.
பேக் வந்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, இங்கே இருக்கிற குரூப் 1, குரூப் 2, குரூப் 3ன்னு சொல்லிட்டு எல்லா லேயர்லையுமே நீங்கள் ஒரே ஒரு இந்த இங்கே மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லா இடத்துலையுமே அந்த ஒரு சேஞ்ச் மட்டும் நீங்கள் வந்து பண்ணிங்க. சிம்பிளாக குரூப் 1க்கான லேயர் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி கீழே பார்த்தா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் உள்ளே பார்த்தா உங்களுக்கு வந்து பிக்குன்னு ஒரு கீழே ஒரு லேயர் இருக்கும். இப்போ சிம்பிளாக அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் வந்து போங்க. லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் உள்ளே பார்த்தா வந்து பிக் இருக்காது. ரவுண்ட் ரேஜ்ன்ற லேயர் மட்டும் இருக்கும். இந்த பிக் வந்து நான் வந்து ஆட் பண்ணுது. இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக்கு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். எப்படின்னா சிம்பிள் தான். ப்ளஸ் ஐக்கன் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா ஓப்பன் பண்ணுங்கள். எடிட் பண்ண போகிற பிக் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த பிக் வந்து இந்த ரவுண்ட் ரேஜ் லேயர் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி வந்து அந்த ஸ்கொயரில் செட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் வரைக்கும் இந்த இமேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி விடலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த ஃப்ரேமில் வந்து ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக தரலுக்கு நீங்கள் வந்து செட் பண்ணுறது மட்டும் தான் உங்கள் வேலை. இப்போ வந்து கரெக்டாக ஃப்ரேமில் வந்து ஃபேஸ் வந்து கிளியராக தரணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து ஜூம் பண்ணி செட் பண்ணிங்க. அவ்வளோதான். நீங்கள் கரெக்டாக இந்த மூவ் ட்ராஸ் ஆப்ஷனில் தான் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து செட் பண்ண போகிறீங்க. கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து கரெக்டாக இந்த ஃப்ரேமில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு மேலே பார்த்தா ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். இதுக்கான ஃபாண்ட்டுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். மொத்தம் ஒரு 2 டைப் ஆஃப் ஃபாண்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இதுக்கான 2 ஃபாண்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு ஃபாண்ட்டுக்கான ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. ஃபாண்ட் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறதெல்லாம் நிறைய வீடியோ போட்டுருவாங்க. நீங்கள் வந்து அவங்க வீடியோ பார்த்து ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. நான் வந்து சொல்லலை. நீங்கள் வேணா அதர் வீடியோ செக் பண்ணி நீங்கள் வந்து ஃபாண்ட் மட்டும் இம்போர்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ண இப்போ லேயர் மட்டும் நீங்கள் வந்து கண்ணை ஆன் பண்ணி பார்த்தா தெரியும். அந்த லேயர் மட்டும் கரெக்டாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் இதே மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண சொல்ல மொத்த கண்ணாய்கானுமே சிம்பிளாக நீங்கள் கிளிக் பண்ண சொல்ல தெரியும். அந்த கண்ணாய்கான் நீங்கள் கிளிக் பண்ண அன்லாக் ஆகும். ஃபுல்லாக நீங்கள் அன்லாக் பண்ணிவிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே செட்டிங் பதில் ஏராஃப்லான பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து செட்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி சேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை.